வித்வான் ஒருவரை கௌரவிப்பது என்பது திருச்சி ஸ்ரீராம் பஜன் மண்டலில் காலங்காலமாக செய்து வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதன் அடிப்படையில் இந்த வருடம் பாகவதர் சார்பாக அதோடு அண்ணா சுந்தர் சார் அப்பா அந்த கவர் வாங்கிட்டு வாப்பா. கானாமிர்தா அவார்டு பாகவதர் சார்பில் கானாமிர்தா அவார்டு என்ற அவார்டை பிரம்ம பாகவதோத்தமர் வரதராஜபுரம் ஸ்ரீ சாய் அவர்களுக்கு திருச்சி ஸ்ரீராம் பஜன் மண்டலி சார்பாக வழங்குகிறோம். அதை இங்கு வந்திருக்கக்கூடிய விஐபிஸ் அவர்களுக்கு அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க சாய். எங்கே இருந்தார் அண்ணா வந்துட்டார். வாங்க நீங்கள் நின்றுங்க, நீங்கள் சேர்ந்து கொடுங்க சார் 3 பேரும். அத்துடன் ரூபாய் 2000 ரொக்கப் பரிசும் தருவதென்று முடிவு செய்துள்ளோம். ரொம்ப தேங்க்ஸ் சார், அனைவருக்கும் நன்றி. அதேபோல் கொடுத்துருங்க, ஒரு பை கொடுத்து அண்ணா இல்லை சார் இதையும் வாங்கிட்டு போகிறோம். அதே போல் நமது இந்திரா காந்தி காலேஜ் சார்பாக ஸ்ரீ சந்திரசேகர் அவர்கள் பாகவதர்களுக்கு அன்பளிப்பு தர சொல்லியுள்ளார். அதனையும் சேகர் அவர்களுக்கு அன்பளிப்பார். எல்லா ஃபோட்டோவும் எடுக்கணும், எதையும் விடக்கூடாது. அதேபோல் இசைக்கலைஞர் வழியில் ஸ்ரீ மிருதங்கம் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு லயபிதா என்ற அவார்டு திருச்சி ஸ்ரீராம் பஜன் மண்டலி சார்பாக அளிக்கப்படுகிறது. அவருக்கும் ரூபாய் 2000 ரொக்க பரிசு அளிக்கப்படுகிறது. 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, நேரம் பார்த்து நில்லுங்க. அதேபோல் ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, அப்புறம் உஞ்சூர்த்தி 27 உஞ்சூர்த்தி நடைபெற்றுள்ளது. இந்த 27 உஞ்சூர்த்தி சார்பாக நமக்கு வந்த வசூல் என்னவென்றால் 8,90,000 ரூபா. அது பாகவதர்களாலும் அந்த கிரகஸ்தருடைய சப்போர்ட்னால தான் நடந்தது. ஆகவே நமது உஞ்சூர்த்தி பாகவதர்களுக்கும் கிரகஸ்தர்களையும் கௌரவிப்பது என்று நமது வழக்கத்தில் வைத்துள்ளோம். அதன் சார்பாக முதலில் நமது பாகவதர்களை கௌரவிப்போம். இதில் சீனியர் ஜூனியர் தயவுசெய்து பார்க்காதீங்க, வரிசையாக பேர் படிச்சுட்டு வரேன். நான் அவரை விட ரொம்ப சீனியர் அப்படின்னு கோச்சுண்டா என்கிட்ட தனியாக வந்து கோச்சிக்கலாம், இங்கே கோச்சிக்க வேண்டாம். இல்லைன்னு தான் தெரியும், அதனால தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். அல்பாபெட்டிக் ஆர்டரில் தான் கூப்பிட போகிறேன். ஸ்ரீ ஆனந்தராவ் பாகவதர். அடுத்தபடியாக ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பாகவதர். பிஎஸ்என்எல்னால் எப்போ வேணால் வரலாம், டைம் கணக்கில். இங்கே பேர் வராமல் பேர்
இங்க ஸ்ரீ பாலகிருஷ்ணன், ஸ்ரீ பாலசுப்ரமணிய பாகவதர், ஸ்ரீ சந்திரசேகரன். சொல்கிறவா அப்படியே ஏற்று நின்றுக்கோங்க. இவர் வந்தோடனே திரும்பி வந்து வாங்கிட்டுருங்க. ஸ்ரீ சந்திரசேகரன் பாகவதர். ஸ்ரீ கணேசன் பாகவதர், ஸ்ரீ கோபு பாகவதர். வட வட ஸ்ரீ கோபால் கஞ்சிரா பாகவதர், ஸ்ரீ ஜெய்சங்கர் பாகவதர், ஸ்ரீ ஜானகிராமன் பாகவதர், ஸ்ரீ கார்த்திகேய பெருமாள் பாகவதர், ஸ்ரீ கிருஷ்ணன் பாகவதர், ஸ்ரீ லக்ஷ்மணன் பாகவதர் கர்மண்டபம். இங்கே காண ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் கே நகர் பாகவதர், தவறுது. ஸ்ரீ ராகவன் பாகவதர், ஸ்ரீ ராகவேந்திரன் வட ஸ்ரீ ராகவேந்திரன் பாகவதர். எங்க வந்துட்டாரா? ஸ்ரீ ராஜகோபால் பாகவதர், ஆமாம். ஸ்ரீ ராமச்சந்திரன் பாகவதர், ஸ்ரீ ராமமூர்த்தி பாகவதர். வாங்க வாங்க வாங்க. ஸ்ரீ ராமன் பாகவதர். அப்படியே மாமா அங்கேயே நின்றுக்கோங்க, அப்புறம் வரலாம். அல்லூர் ஸ்ரீ ராமன் பாகவதர், ஸ்ரீ ரவி பாகவதர் சிவா விஷ்ணு, ரைட். ஸ்ரீ ரவி பாகவதர் கம்பரசம்பேட்டை,
ஸ்ரீ சங்கரன் பாகவதர், இந்தியன் பேங்க். ஸ்ரீ சிவா, இஆர்ஐ ஸ்கூல். ஸ்ரீ சிவசங்கர் பாகவதர் இல்லை, ரைட். ஸ்ரீ சீனிவாச பாகவதர், மிருதங்கம் வாங்கியாச்சு, கொடுத்தாச்சு தான், சேர்த்து கொடுத்தாச்சு. ஓகே. ஸ்ரீ சீனிவாசன் வெங்கட்ராமன் பிரதர். ஸ்ரீ ஸ்ரீராம் பாகவதர். ஸ்ரீ சுந்தர் பாகவதர், இஆர்ஐ ஸ்கூல். ஸ்ரீ சுந்தரராம பாகவதர். இருங்க, அவருக்கு 2-3 தட்டு கொடுக்கலாம். உண்டு. சங்கருக்கு எலிஜிபிலிட்டி வரல, முன்ஜோதிக்கு வரல, அதனால் எலிஜிபிலிட்டி இல்லை. டவுன் ஸ்டேஷன் சுந்தரராமன் பாகவதர் இல்லை வரல. ஸ்ரீ வெங்கட சுப்பிரமணியன் பாகவதர். பார்த்துட்டேன், நோட்டட். ஸ்ரீ வெங்கடாச்சல பாகவதர். ஸ்ரீ வெங்கட்ராமன் பாகவதர், மிருதங்கம். வாங்க. ஸ்ரீ விஸ்வநாதன் பாகவதர். ஸ்ரீ சந்திரசேகரன் பாகவதர். 5:30ன்னா 7:30க்கு வரக்கூடாது. ஸ்ரீ ரவி பாகவதர். வாங்க.
உஞ்சூர்த்தி வந்தால் தான் பாகவதர் இல்லை, உஞ்சூர்த்தி பாகவதாலுக்கு ஆகாரம் அவர் தானே ஏற்பாடு பண்ணுறார், அதனால் அவர் தான் பாகவதர். அதே சொல்ல மாட்டேன், சொல்லப்படாதுன்ட்டு இல்லை. இது வரைக்கும் பாகவதர் அத்தனை பேரும் வந்திருந்து அவ்வளோதான், எடுத்து வச்சிடலாம். அதெல்லாம் உள்ளுக்கலாம். சிறப்பித்தமைக்கு ஸ்ரீராம் பஜன்மணி சார்பாகவும் விபிஎஸ்சிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உஞ்சூர்த்திக்கு வந்தால் போகிறாதா, உஞ்சூர்த்திக்கு ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ண அடுத்த கிரகஸ்தர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். ஸ்ரீ விஸ்வநாதன் பாகவதர் மாமி இருந்தால் வாங்க, இருக்காளா? ரைட்டு, ஆமாம், அதுதான் அந்த கிரகஸ்தர்களுக்கு நம்ம ஸ்ரீராமச்சந்திரன் சார்பாக ராமர் பட்டாபிஷேகம் மொமெண்டோ அளிக்கப்படுகிறது. ரவி மாமா மறுபடியும் வரணும், எங்கேயும் போயிடக்கூடாது. அவர் ஸ்ரீ பாலசுப்ரமணியன் பாகவதர் தாயார் அனுகிரகா. மாமி இருந்தால் மாமி வரலாம். இவாள்லாம் நமக்கு ஆகாரத்துக்கு உஞ்சூர்த்திக்கு ஏற்பாடு பண்ணவர். இருக்காரா ரவி? ஸ்ரீ ஆர் பாலசுப்ரமணியன் சரி வரல. என் வெங்கட்ராமன் பிரியா அமிர்தா இல்லை. அண்ணா ரவி பாகவதர் வாங்க. உஞ்சூர்த்திக்கு ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ண அதுக்கு நன்றிக்கு. ஸ்ரீ கே சத்யமூர்த்தி இல்லை. ஸ்ரீ ஜெயராமன் அகிலாண்டேஸ்வரி கார்டன் வா வா வா. டாக்டர் ரேவதி முத்துசாமி இல்லை. எஸ் ரங்கநாதன் விக்னேஷ் பார்க் ஈஸ்வர ரங்கநாதன் இருந்தார், இந்த வரார். வாங்க மாமா. லக்ஷ்மி நாராயணன் எஸ்எம்ஐ ஸ்கூல் காணப்பட்டான். ஸ்ரீனிவாசன் பிக்ஷாண்டார் கோவில் வாங்க. ராம் பிரசாத் வயலின் ஆர்டிஸ்ட் இல்லை. இது உஞ்சூர்த்தி 1 2 3 அது பிரகாரம் கூப்பிட்டுருக்கேன். எடுக்கலையா? ஸ்ரீ ரவீந்திரன் 13வது உஞ்சூர்த்தி. 14வது உஞ்சூர்த்தி ஸ்ரீ ஆர் சுவாமிநாதன் வேதாந்த தேசியா. மாமி இருக்காளா? மாமி பேச்சு தான் ஜாஸ்தியாக இருக்கு. மாமி அங்கே இல்லையா? வாங்க மாமி, இப்படி வாங்க. அடுத்த ஸ்ரீ வெங்கட கணேஷ் வரல. ஆத்திர சாப்பாடு போடனா நீங்கள் எல்லாமே எப்படி சாப்பாடு போட்ட முடியுமா? அவரு வாங்கிக்கோங்க.
ஸ்ரீ நித்யா, ஸ்ரீமதி நித்யா இல்லை வரல. மிஸ்ஸஸ் சாந்தி கணேசன் இல்லை. ஸ்ரீ வெங்கட்ராமன் அண்ட் பிரதர்ஸ் வாங்க. எங்க அண்ணா 2 பேரும் வாங்கண்ணா. அண்ணா போதுமா? சரி அண்ணா மணி வாங்க மணி. மாமி வந்திருக்கா. ஸ்ரீ ஆர் பார்த்தசாரதி இவருடைய அண்ணா பையன் ஏற்பாடு பண்ணி அவர் சென்னையில் இருக்கணும். அவர் சார்பாக இவர் பெற்றுக்கொள்கிறார். சந்துரை டிவிஎம் பாலு, கோவிந்தன் ஆள் இல்லை. எஸ்விஎஸ் மணி, ஸ்ரீ ஜி சுவாமிநாதன் வாங்க. ஸ்ரீ சந்திரசேகரா ஃப்ளாட்ஸ், ஸ்ரீ சீனிவாசன் சுபஸ்ரீ சென்னை, ஸ்ரீ டிவி ஹரிஹரன் சென்னை, ஸ்ரீ பி கண்ணன் கேவிஎம் அமரத், ஸ்ரீ ரங்கநாதன் ஆர்என் ராவ் மெமோரியல் 27வது உஞ்சோர்த்தி. தேங்க்யூ வெரி மச். 2 நிமிஷம் உட்காருங்க. இந்த முறையும் சென்னைக்கு சென்று உஞ்சோர்த்தி செய்யறதுக்கு 15 பாகதர் கூட வந்திருந்தா 2 நாள் அவள் ஆற்ற மறந்து கூடவே இருந்து 1,10,000 ரூபா கலெக்ஷன் 2 நாளும். ஆனால் சென்னையில் நடத்தணுங்கிறத எங்களுக்கு ஊக்குவித்தது ஸ்ரீ ஆர்ஆர் சபா சேகர் சார் தான். அவர் தான் 3 வருஷமும் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஸ்பான்சர் பண்ணின்னு இருக்கார். அதே மாதிரி இப்போ இந்த பை கொடுத்தா பாருங்க, அது நம்ம வெங்கட்ராமன் பிரதர் ஸ்ரீனிவாசனும் வெங்கட்ராமனும் இவர் பாலகிருஷ்ணன் அவள் சேர்ந்து அதை ஸ்பான்சர் பண்ணின்னு இருக்கா. இந்த வேஷ்டி சம்பாவனை இதெல்லாம் நம்ம இந்திரா காந்தி காலேஜ் அவள் ஏற்பாடு. எல்லாருக்கும் கிரகசார் எல்லாருக்கும் ஸ்ரீராம் பஜன்மல்லி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இவ எல்லாரும் ஒரு சில வார்த்தை நமக்கு வாழ்த்து செய்திகள் அளிப்பார்கள். அனைவருக்கும் எல்லாருக்கும் நமஸ்காரம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான நமஸ்காரம். மற்றபடி ஸ்ரீராம் பஜன் மண்டலினோட எல்லா பாகவதாளுக்கும் பெரியவாளுக்கும் எனக்கு இங்கே வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் என்னோடய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். சுந்தராமன் சார் சொல்லும்போது 28 உஞ்சுவர்த்தி நடந்ததாக சொன்னார். கிரகஸ்தாலாம் எல்லாம் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருக்கா. எல்லோரும் இவ்வளோ பிரமாதமாக நடந்ததுக்கு எல்லோரும் காரணம் நீங்கள் பாகவதாலும் இந்த கிரகஸ்தாலும் தான். அவளுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். சுந்தரராமன் மொத்தம் ஸ்ரீராம் பஜன் மண்டலி பாகவதா எல்லாருமே அயராத உழைப்பு விடாமுயற்சி எல்லாமே சேர்ந்து எல்லாம் நல்லபடியாக பகவான் கிருபையில் எல்லாம் நல்லபடியாக எல்லாம் வந்துட்டுருக்கு. எல்லாரோட ஆசீர்வாதமும் தேவை. என்னோட நமஸ்காரம், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்து என்னோடய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீராம் ஜன்மண்டலி 49வது ஆண்டு பஜன் சம்மணம் இன்று நடந்துகிட்டுருது. இது மிகவும் சிறப்பாக நடக்க பாகவதர்கள் பக்தர்கள் பக்தகோடிகள் எல்லோரும்
பணம் கொடுத்து இந்த இது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. திரு செக்ரட்டரி சுந்தரராமன் அவர்கள் 52 வாரமும் 52 ஊந்துருதியை நடத்தி இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் காலேஜில் எப்படி இருந்தாரோ எனக்கு தெரியாது. ஆனால் இவர் ஃபுல் டைம்ஸ் ஒரு வருஷம் பூரா இவர் பாடு கொடுத்து இதை பண்ணி கொண்டிருக்கார். இதுக்கு என்னுடைய இதையும் அவருக்கு நல்ல உடத்தை தடார்த்தம் இருக்கணும். எனக்கு கொஞ்சம் முடியாதனால இதுடன் எடுத்துக்கிறேன். இது ஒரு சின்ன அன்பளிப்பாக இந்த இது ஒரு சின்ன அன்பளிப்பாக நான் என்னோட தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் மணிகண்டன், அவர் பையன். ஸோ இந்த ஸ்ரீராம் பஜன் மல்லியை இன்னும் நல்லா கொண்டு போயின்னு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் 10,000 வந்து இன்றைக்கி டொனேஷன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் டு சுந்தர்ராமன் மாமா. ஹீ மேட் அந்த 52 வீக்ஸும் அந்த உஞ்சுவர்த்தி பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ குட் திங்காக ஃபீல் ஆகிறது. இது மேலும் வளர்கிறதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸ்ரீராம் பஜன் மண்டலி மிக சிறப்பாக வருடா வருடம் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து நாங்கள் எல்லோரும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அதோடு இல்லாமல் இந்த பாகவதர்கள் நாம சங்கீர்த்தனத்தை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம சங்கீர்த்தனத்தை இந்த கலியுகத்தில் கேட்டாலே நமக்கு புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புண்ணியம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது. அதோடு இல்லாமல் நீங்கள் கேட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் ஃபுல் புண்ணியம் இருக்குது. இதனால் இதை தொடர்ந்து இதே மாதிரி கண்டினியூ பண்ணணுன்ட்டு வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவனை. அதுவும் இந்த ஆர்கனைசர்ஸ் அத்தனை பேரும் நல்ல சிறந்த தலைமையில், சுந்தர்ராமன் தலைமையில், விஸ்வநாதன் உடன் எல்லாம் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்க. ஃபேண்டாஸ்டிக். அந்த உஞ்சவர்த்தியை பற்றி சொன்னார் சேகர். 3 வருஷம் முன்னாடி எங்கிட்ட சொன்னார், இந்த ஏதோ சுந்தர்ராமன் பாடப்படுத்துகிறான் என்ன இந்த உஞ்சவர்த்தின்னு. நான் அதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டேன். மெட்ராஸில் போய் பண்ணான். நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க, உனக்கு புண்ணியம் ஜாஸ்தியாக போயிடுத்தேன். ரியலி கிரேட் சர்வீஸ் ஆர்ஆர் சபா சேகர் இஸ் டூயிங். ஆல் த பீப்புள், ஃபேண்டாஸ்டிக், ரியல் குட் ஒர்க். லாங் லிவ் ராம் பஜன் மண்டலி. தேங்க்யூ. எல்லா முக்கியஸ்தரும் இருக்கா. நான் இப்போ எல்லாத்தையும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்றேன். வர வருஷம் 50வது வருஷம் கிராண்டாக பண்ணணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் வரணும். அப்புறம் நான் வந்து அவள்கிட்ட என்ன வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதை பற்றி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் வந்திருந்து சிறப்பித்து நல்லா கிராண்டாக பண்ணணும். எல்லா நாளும் இருக்கணும். இருந்து நல்லா என்னென்ன பாவதர் இருக்காலோ எவ்வளோ பேர் இருக்காலோ இல்லைன்னு கூப்பிட்டு 50வது வருஷத்தில் ஒரு 7 ரிலீஸ் பண்ணணும்னு எல்லோரும் பிரயத்தனப்பட்டுருக்கோம். எல்லா பாவதர்ட்டையும் ஒரு மெசேஜ் வாங்கி, பெரிய பெரிய ஆட்கள்லாம் மெசேஜ் வாங்கி ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு 7 ரிலீஸ் பண்ணும். எல்லாத்துக்கும் எல்லா பிரிவாலும் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு, பாவதர்களும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நன்றி நவில ஸ்ரீ ஆனந்தராவ் சார் அவர்களை அழைக்கிறேன். வாங்க. ஆமாம்மா அண்ணா ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் ஒரு பாகதர் பைய இந்த ரோஹிணி மித்திர லக்ஷ்மி நாராயணன் கூப்பிட்டாலே அவள் வந்திருக்கா. அவளுக்கு இந்த நினைவு பரிசை கொடுத்துடலாம்.
அவர் அதுக்கு தானே உங்களெல்லாம் கூப்பிட்டு இருக்காரு. அங்கேருந்து மாட்டேன் தலையாட்டின்னு இருந்தா என்ன அர்த்தம்? ஆ அதேபோல் பாகவதரில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் கே நகர் அவர்களை கௌரவிக்கும். யாரா பாகவதருக்கு வராமல் இருக்கா? ரைட். இப்பொழுது நன்றி நவிழல் பை ஸ்ரீ ஆனந்தராவ் பாகவதர். ஹரே ஸ்ரீனிவாசா, நன்றி சொல்கிறதுன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் என்னை திடீர்னு கூப்பிட்டு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதோ ஒன்று பாட்டு பாடுவோம், ஏதோ அங்கங்கே ஹார்மோனி வாசிப்போம், அதெல்லாம் வரும். பட் ஜாஸ்தி பேச வராது. இருந்தாலும் இன்றைக்கி வந்து என்னோடய ஒரு கட்டாயம் நினச்சின்னு பேசின்னு இருக்கோம். இங்கே வந்த கெஸ்ட் எல்லாம் அவளோட பர்சனல் ஒர்க் எவ்வளோ இருந்தால் கூட இங்கே வந்து இந்த இதுக்கு ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்ததுக்கு அவளுக்கு முதல்ல நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அப்புறம் நம்ம பாகவதால் எல்லாருமே பாகவதான் சொன்னாக்கா பாட்டு பாடி பாவம் கேட்டாலே என்ன நம்ம அதான் சொல்கிறாங்க, கேட்டாலே போதும், பாடணும் அவசியமே கிடையாது. யாராவது பாடணும் கேட்டுருந்தாங்க அதுக்கு ஃபுல் பவர் உண்டு அதுக்கு. ஏன்னா அதனால் சிரவணம் அப்புறம் தான் கீர்த்தனம் வருது. முதல்ல சிரவணம் வருது, அப்புறம் கீர்த்தனம் வருது. அதனால் கேட்டுன்ற மாதிரி எல்லாருக்குமே இங்கே எல்லாருக்குமே வந்து இங்கே ரொம்ப என்னோட இங்கே வந்து இந்த நிகழ்ச்சி நல்லா சிறப்பாக எடுத்துக்கிறதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. இப்போது அடுத்த தொடர்ச்சியாக வரதராஜனம் ஸ்ரீ சாய்பாபதரன் கோஷ்டியாரின் பஜனை அடுத்த 5 நிமிடங்களில் துவங்கும்.